நாடகம் நடத்த வேண்டாம் சீமான் என நடிகை வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் தான் யாரென்றே தெரியாது என கூறிய சீமான் தற்போது பணம் கொடுத்ததை ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தன்னை அவதூறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ளுமாறு சீமானை எச்சரித்த நடிகை, பத்திரிகையாளர்கள் முன்னால் நாடகம் நடத்த வேண்டாம் சீமான் என குறிப்பிட்டார். 2008 இருந்து வெறும் 6 மாசம் தான் வந்து பழகினா. அப்ப எதுக்கு வந்து 2011 வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். 2011 நீங்களாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆஃபீஸ்ல. சும்மா டிராமா போடாத. நேற்று வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன். நேற்று தானே சொல்றேன், ஆமா நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு மதுரை செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான்? எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்ச? எதுக்கு எங்க கிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்கடா நீ முதல்ல 50,000 ரூபாய் போட்டுட்டு எதை மதுரை செல்வம் வந்து புருஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தான்? இதெல்லாம் வந்து அங்க பதில் சொல்லு. முதல்ல நீ வந்து ஒண்ணுமே போடாம உட்காந்து பொண்டாட்டின்னு பம்பனிய அதுக்கு என்ன பதில் சொல்றா? அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத. 2008 இருந்து வெறும் 6 மாசம் தான் வந்து பழகினா. அப்ப எதுக்கு வந்து 2011 வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். 2011 நீங்களாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆஃபீஸ்ல. சும்மா டிராமா போடாத. நேற்று வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன். நேற்று தானே சொல்றேன், ஆமா நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு மதுரை செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான்? எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்ச? எதுக்கு எங்க கிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்கடா நீ முதல்ல 50,000 ரூபாய் போட்டுட்டு எதை மதுரை செல்வம் வந்து புருஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தான்? இதெல்லாம் வந்து அங்க பதில் சொல்லு. முதல்ல நீ வந்து ஒண்ணுமே போடாம உட்காந்து பொண்டாட்டின்னு பம்பனிய அதுக்கு என்ன பதில் சொல்றா? அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.